என்னோட பெயர் வா பத்ரிநாராயணன். நான் சக்தி சர்க்கரை ஆலை தலைமையகத்தில் கேன் விரிவாக்க தலைவராகவும் சிறப்பு திட்டங்களுக்கு தலைவராகவும் பணிபுரிந்து வருகிறேன். சக்தி சர்க்கரை ஆலையில் எங்களுக்கு முதல் கண்ணாக நாங்கள் பார்க்குறது விவசாயிகளை, எங்களுடைய கரும்பு விவசாயிகளை. அவங்க இப்போ பல இடங்களில் மாற்றுப்பயிர்கள் இருக்குது. அதே நேரத்தில் கரும்புகளில் நாங்கள் விவசாயிகள்கிட்டேருந்து நிறையா குறைகளாக கேட்குறோம். என்ன அப்படின்னா, எங்களுக்கு மகசூல் எடுக்க முடியல, மண்வளம் இல்லைன்னு நினைக்கிறோம், அதனால் எங்களால் ஒரு அதிக நிகர லாபம் எடுக்க முடியல, லாபகரமாக இல்லை அப்படின்னு நிறைய விவசாயிகள்கிட்டேருந்து கேட்குறோம். அதை நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி எங்களோட முதல் கண்ணாக நாங்கள் விவசாயிகளை பார்க்குறதுனால இதற்குன்னே ஈல்டு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்குன்னே ஒரு தனி டீம் அமைச்சு சக்தி சேவை மையம் அப்படின்னு ஒரு 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 இயக்கம் மாதிரி ஒன்று தொடங்கி உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கே நாங்கள் வேலைவாய்ப்புகள் கொடுத்து அவங்கள வைத்தே உரிய நேரத்தில் பயிர் வேலைகள் எல்லாம் செய்கிறது, அதை களை எடுக்கிறது, மண் அணைக்கிறது, கேப் ஃபில்லிங் பண்ணுறது, டீட்ராஷிங் பண்ணுறது, மல்ச்சிங் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபர்டிலைசர் அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டீஸுமே நாங்களே லேண்ட் ப்ரிப்பரேஷன்லேருந்து நிலம் தயாரிக்கிறதுலேருந்து அறுவடை வரலையும் உண்டான எல்லா பணிகளையும் எங்களோட துறை சார்ந்த மக்களே பண்ணி கொடுக்குறாங்க விவசாயிகளுக்கு. அவங்க எங்களோட கால் சென்டருக்கு ஒரு அழைப்பு கொடுத்தாங்க அப்படின்னா நாங்கள் உடனடியாக போய் அவங்களுக்கு இந்த பணியை செஞ்சு கொடுக்குறோம். இதனால எங்களுக்கு விவசாயிகள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. அவங்களும் சந்தோஷம் அடைகிறாங்க. அவங்களால கொஞ்சம் உயர் விளைச்சலை நோக்கி போக முடியுது. இதுதான் எங்களோட அடுத்த ஒரு 2 ஆண்டுகளில் எங்களோட ஈல்டு இம்ப்ரூவ்மெண்ட்டை ஒரு சராசரி ஒரு 55 முதல் 60 டன்கள் வரை ஒரு ஏக்கருக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு எங்களோட துறை பணியாற்றி வருகிறாங்க. நாங்கள் மேலும் உறுதுணையாக இருப்போம். அதே மாதிரி சரியான காலங்களில் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் கிடைக்கிறதுல கடினங்கள் இருக்குது. அதையும் நிறையா விவசாயிகள் சொன்னாங்க. ஸோ பயிர்க்கடன் நேரத்தில் கிடைக்காத போது அவங்களால டயத்துக்கு ஒர்க்கை பண்ண முடியறதில்ல. ஒர்க்கை டைம்லி பண்ணால் தான் அவங்களால நல்ல மகசூல் எடுக்க முடியும். இது அனைத்தையுமே நாங்கள் ஒன்றிணைத்து இந்த துறை மூலமாக அவங்களுக்கு இந்த பணிகளை செஞ்சுன்னு வரோம். இதில் பெருவாரியான விவசாயிகள் நன்மை அடைகிறாங்க, அவங்களோட சந்தோஷத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. அதனால் சக்தியில் விவசாயிகளை நாங்கள் முதல் நிறுத்தி அவங்களோட விளைச்சலை உயர்த்தி அவங்களை இன்னும் ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் வைத்துக்கொள்வதில் சக்தி சர்க்கரை ஆலை மிகவும் ஆர்வமாக இருக்கிறது. சக்தியுடன் இணைவோம், வருங்காலம் வெல்வோம். நன்றி.